எஸ் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்முடைய சேலத்தில் எங்களுடைய ஃபேமிலி நண்பர் நாங்கள் போடக்கூடிய காஸ்டியூம் பஸ்ஸு பார்த்துப்பீங்க. எஸ், அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த 2 குழந்தையும் சமாளிக்கிறதுனால வணக்கம் 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 ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. இதுல சம்பாதிச்சுதான் மொய் கொடுக்கணும். வெல்கம். ஹாய். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா? அங்க பாருங்க, அந்த கேமரா பாருங்க, பாருங்க. ஹேய், இது ஒரு vlog-ஆ? ஐயா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு பொம்மை மாதிரி அப்பவே கவனிக்கலையா? கொஞ்சம் ஷட் ஆகணும். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. அப்படியா? மணி 9 தானே, இப்பவே வாயா. உங்களை பார்த்தமே ஆயிடுச்சு. எஸ், இன்னும் 2 நாள் இந்த சேலத்துல இருக்க போறோம். ஐயா என்ன ஃபங்க்ஷன்? யாருக்கு ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னீங்க? யாருக்கு வளகாப்பு? அப்படியா? மரியா கேட்டுட்டு இருந்தா என்ன ஃபங்க்ஷன்? ஐயா 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 9 வருஷம் அடுத்த வாரம் டெலிவரி பண்ணிடலாங்க. ஐயா பாய்ஸ் மணி என்ன மாதிரி இருக்கீங்க? அண்ணனுடைய வளகாப்புக்காக தான் வந்திருக்கோம். நாளைக்கு எல்லாம் சேர்ந்து பேபி ஷவர் பண்ண போறோம். ஆமா, இந்த vlog ஃபுல்லா பாருங்க, பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அது தெரியல, ஆனா யாரு எப்ப சண்டை போட போறாங்க? அதாவது ஸ்டார்டிங்னா நாங்க வந்து வானத்தை போல குடும்பமா இருப்போம். போக போக பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். எஸ் மக்களே, வந்த இடத்துல ஜாக்கி ப்ரோட பையனுக்கு பிறந்த நாள். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். எவ்வளவு பெரிய செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. எதையும் பத்தி கத்துக்காம என் பொண்ணு மட்டும் தான் தூங்குறாப்பாங்க. இந்த மாதிரி தூங்க யாருக்கு வரும்? ஐயா 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 காலைல ஏஞ்சி ரெடி அவளை 8 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்னு சொன்னீங்க. இப்படி அப்பயும் அப்பாவும் பொண்ணு இப்படி தூங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் எந்திரிச்சிட்டேன்ப்பா. பிள்ளைய பார்க்கலாம்ல. பிள்ளை வந்து நீ காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டீங்களா? அவளைய யார் எழுப்பி விட்டா? பொண்ணு தான் எங்களை எல்லாம் எழுப்பி விட்டா. எப்படி தூங்குறா பாருங்க, எழுப்பி விட்டு அவ தூங்கிட்டு இருக்கா. நவனிக்கம்மா. எஸ் மக்களே, ஆக்சுவலாக வந்து நாங்கள் நைட்டே வந்துட்டோம். ரூமு செக்இன் ஆகிட்டோம். செக்இன் ஆகிட்டு நான் இந்த பாப்பா கார்த்திக்ரோம் அவங்க ரூமில், பிரதீபா, கிம்மி அவங்க எல்லாம் ஒவ்வொரு ரூமில் ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூமை காட்டி தான் எங்களுடைய ரூம். அப்படி சுற்றி காட்டு. ரெடியாகல நீன்னு ஃபோனை கொடு. இது என்ன தூக்கம் மேடம்? மேடம் குட்டி தூக்கம். நவனிகா நவனிகா சொல்லிட்டாங்க. பகலானா தூங்குங்க அப்பாவும் பொண்ணும், நைட்டானா முடிஞ்சும். ஆமாம், ஒன்றும் இல்லை. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை ஒன்றும். நீ என்ன மேடம் ரெடியாகாம நிற்கிறீங்க? நீங்க தான் யாரோ வராங்க ரெடி ஆகுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் நான் அப்படியே நிற்கிறேன். இல்லைன்னா நான் ரெடி ஆக மாட்டேன். புடவையை கட்டு. எஸ், இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து மரியா இந்த புடவை தான் கட்ட போகிறா. அவ்வளோ புடவை இருக்குது பீரோவில். ஆனால் எடுத்துகிட்டு வந்துருக்க புடவையை பாருங்க, நல்லா பட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எனக்கு கூட பார்க்கும்போது தெரியல நைட்டு. சரி, ஓகே. எஸ், பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு இட்லி கொடுத்துருக்காங்க, வடை கொடுத்துருக்காங்க, உப்புமா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு நினச்சி உள்ள வந்து அவ்வளோ தான் பே பண்ணணுமா.
இந்த ஹோட்டல்ல காம்ப்ளிமெண்டரி கூட கிடையாதா? கேட்டால் 3 ஸ்டார் பண்ணுறான். மக்களே ரெடி ஆகிட்டோம். எத்தனை மணி ஃபங்க்ஷனு, எத்தனை மணிக்கு போறோம்? இதுதான் நவனிக்கிற காஸ்டியூம் இன்னைக்கு. ஆக்சுவலாக நவனிக்காக்கு மேட்ச் அமையல. எப்போவுமே எங்கள் வீட்டில் ஏதாவது மேட்ச் செட் பண்ணிடுவோம். இந்த வாட்டி நவனிக்காக்கு மேட்ச் செட் ஆகலை. இது மரியாதைய ட்ரெஸ்ஸு இன்னும் சிக்கு சிக்கு சிக்குன்னு வந்திருக்கேன். ஏன் ஜிகி ஜிகின்னு போட்டா என்ன சொல்லுங்க? போடலாம் தங்க, நீ என்ன வேணால் போடலாம். நான் வந்து சிவனுக்கு ஏற்கனவே நாங்கள் மிஸ்டர் மிஸ்ஸு ஓகே ஓகே சரி மக்களே, நேராக மண்டபம் போகிறோம். எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டாக போகிறோம். போகலாமா? ஃபங்க்ஷனுக்கு போகலாமா? பேபி ஷவருக்கு போகலாமா தங்கம்? வாங்க முதல் போலாம். வாங்க புளி அடுத்து வெளியே வாங்க, வெளியே வாங்க, அடுத்து வெளியே வாங்க. என்ன சொல்றியாது? எஸ் மக்களே, ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. எப்படி போனால் எப்படி வரமாங்க. இங்கே பாங்க, இதில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்துகிறா. என்ன டார்ச்சர் பண்ணுறீங்களே? ஓன்ட்டு மரியா என்னடி தங்க பிள்ளை, அம்மா குட்டிக்கு பசிக்குது. எங்கள் பிள்ளைக்கு நம்ம சாப்பிட்டோம், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா? பிள்ளைக்கு தயிர் சாதம் கொடுத்துருக்கேன். எங்கே கொடுத்தா? இன்னும் அழுதுட்டு இருக்கா பசி பசின்ட்டு. போகும்போது புடவையெல்லாம் கட்டிட்டு போனான். ஒரு லெவலுக்கு மேலே அவனால புடவையால் மெயின்டைன் பண்ண முடியல. அந்த புடவைனால என்னால் சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆமாம், ஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக. ஹலோ சார். சாப்பிட்டேன் சார். ரூம் ஆக்டிவேட் பண்ணுமா? அப்படிங்களா? ஓகே ஓகே. எதில் வச்சுருக்கீங்கப்பா? முன்னாடி உங்க தங்கச்சியை சாப்பாடு ஊட்ட சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ரெண்டு பேருமே செய்யணும், அண்ணன் தங்கச்சிங்க. நவனிகா அம்மா குட்டி The wheels on the bus go round and round, round and round, round and round. மூணு அத்திங்களா? The wheels on the bus go round and round,
All to the town. The wipers on the bus go swish, swish, swish. Swish, swish, swish. Swish, swish, swish. The wipers on the bus go swish, swish, swish. மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுங்க. நாளைக்கு வளர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காட்டுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி நானும் குழந்தையா இருந்து இவங்க 3 பேர் எனக்கு ஊட்ட அப்படி இருக்கும். அதாவது எட்டு விளக்க மாத்த. இப்படி ஊட்டுவாங்க உங்களுக்கு. அங்க பாருங்க உங்க தங்கச்சி ஏதோ எடுக்க வராங்க பாருங்க. விளக்க மாத்த. 3 பேர் இருக்கணும். வா கால்ல படி போட்டு நாட்டி வா. வா. ஊம குத்தி தான் இருப்போம். இம்மா பெரியம்மா. நவனிகா. The wheels on the bus go round and round. பாப்பாக்கு வந்து புரியாத லாங்குவேஜ் அது. குழந்தைகளுக்கு மட்டும் தான் புரியும். படத்துல வந்து டைலாக் தான் ஓன் டைலாக்ல இல்ல. गर्ल्स புரியல. 3 2 1 கவி குவா கவி கும்பா கம்பி வீட்டு கம்பு. அவ பாக்குற என்னடா எல்லாரும் நவனிகா பைத்தியம் குடியிருக்க போறே. அவ யோசிப்பா இப்படிப்பட்ட பைத்தியங்களோட நான் வளர்ந்தேன். கபத்துங்க. எஸ் மக்களே, இன்னைக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு குடும்ப நிகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஐயா வாங்க எஸ் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு இப்போ நைட்டு வந்து நம்ம பிரவீன் ப்ரோ அவங்களுடைய ஒரு சொகுசு பங்களா, அந்த சொகுசு பங்களாவுக்கு வந்திருக்கோம். எங்களுக்காக ஸ்பெஷலாக அவங்க வந்து நிறைய விஷயம் ஆர்கனைஸ் பண்ணிப்பாங்க. நாட்டுக்கோழி, அது ஒரு ஐஸ் வேற லெவலில் ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. வாங்க காட்டுறேன் அந்த நாட்டுக்கோழியை. வாங்க தம்பி குழம்ப சூப்பு மாதிரி குடிக்கிறான். எப்படா அதுக்கு இல்லையா? குழம்புயா? குழம்பு ஐயா எப்படியா போச்சு இன்னைக்கு? நல்ல ஃபன். அண்ணனுடைய நீங்க ஆக்சுவலா ஐயாக்கு தான் எல்லா கிரெடிட்டும். வேற லெவல்ல ஆக்சுவலா கையாலேயே நமக்காக சென்னையில வந்து எங்களெல்லாம் வேற லெவல்ல நாங்களாம் கிராமத்து வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்றோம். 6 நாட்டுக்கோழியை பிடிச்சி அடிச்சு நமக்காக சமைச்சாங்க. கோழி அடிச்சா கோழிக்கு வலிக்காது. ஞாபகம் உங்களை அடிச்சிருக்கணும். கொண்டு போய் தனியா ஊம குத்தா குத்தி குட்டுவாங்க. ஐயா இது கிராமத்தின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. சென்னையில எப்படி சென்னைக்கு மிக அருகில் தாம்பரமோ அந்த மாதிரி சேலத்தில் மிக அருகில் வரகம்பாடி அப்படி சொல்லுவாங்க. வரகம்பாடி இல்ல அந்த கிராமம் ஏதோ மீனம்பாடின்னு ஏதோ வரகம்பாடி. சாலி கிராமமோ இது ஒரு கிராமம். இல்ல நான் எடுத்து வரகம்பாடி என்ன ஊத்திட்டீங்களா ஐயா? வரகம்பாடி அடா 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 அட இல்லனே நாட்டுக்கோழி குழம்பு. இதெல்லாம் எடிட்ல போயிருமா? வா ஆ ஓ நல்லா ஐயா. ஐயா தயவு செய்து என் மாமியாரையும் முன்னாடியும் கூப்பிட்டு இது எப்படி செய்யணும் சொல்லி டெய்லி கொடுங்க. கிடைக்கிற சோறு கிடைக்காம போய்டும். தேவலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு நாள் கண்டென்ட். உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க யாரையும் கண்டுக்கல. ஐயா வாங்க சாப்பிடலாம். என்னையா எடுத்துட்டோம் சோறோடு வா இந்த வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டாரு எடு. பிரவீன் தண்ணி வேணுமா குடிக்க? ரைட் போங்க. எஸ் வாங்கயா. இந்துமா எப்படி இருக்கு? ஓகேவா இன்னைக்கு எல்லாமே? சூப்பரா இருந்துச்சு. எஸ் ரொம்ப நாள் கழிச்சு நாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி ரீயூனியன் மாதிரி. எங்கால இட்லி சாப்பிட்டாங்க. போதுமா அவளுக்கு? இட்லி சாப்பிட்டாங்க. நாங்க அப்புறமா நாட்டுக்கோழி சாறு சாப்பிடுவோம். ஓகே இல்ல அவங்க அம்மா அங்க இருக்காங்க, அதான் கூப்பிடுறோம். சரி அப்ப பாத்துட்டு வாங்க. சூப்பரா. அண்ட் என்னுடைய அன்பு தம்பி வேற சைலண்டா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. என்ன டார்லிங் சைலண்டா? ஆமா மை டார்லிங், மை செல்லக்குட்டி, என்னுடைய பெஸ்ட்டு எப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரொம்ப நல்ல நண்பர். சேலம் வந்தால் இல்லை, நாங்கள் எங்கே வந்தாலும் நாங்கள் எங்களுடைய நட்பு என்றைக்குமே நீடிக்கும். இன்னும் ரொம்ப அப்படி ஏதோ விளாக் ஒன்று நம்பி கூப்பிட்டு வந்தா ஒரு 4 வார்த்தை மானே தேனேன்னு பேசணும். அப்படி ரொம்ப எப்பயுமே இந்த அண்ணா கிட்ட பிடிச்சது என்னன்னா, ஒரு டைம் வந்து ஸ்கைவான் மாலில் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் அப்போ கூட அங்கே சொன்ன நீங்கள் அன்னைக்கு கேட்கவே இல்லை. எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளால் பெருசாக யோசிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே இவங்கெல்லாம் வேணும். இன்றைக்கி நீங்கள் சேலம் வந்துட்டு எனக்கு கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் கூப்பிட்டீங்கன்ற அது ஒரு பாசம். அந்த பாசத்துக்காக தான் இவ்வளவும். எல்லாருமே எல்லாத்தையும் கூப்பிட மாட்டாங்கண்ணா, உண்மையாலுமே சும்மாலாம் சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து என்னை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை, ஆனால் கூப்பிட்டீங்கல்ல அப்பெல்லாம் ஒரு விஷயத்துக்காக தான். நீங்கள் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த இதை வந்து இன்னும் வேற மாதிரிலாம் சொல்லணும்னா சிலவை காட்ட வேண்டியவை மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வந்து அது காட்டிட்டு இருக்காங்க. டிஎன் கேமராலாம் வந்து விளாக்ஸை தாண்டி வரணும்னா அதில் தான் நம்ம சந்தோஷமாக காட்சிகளாக இருக்கும். இல்லை
ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் எப்போ ஈரோடு வந்தாலும் நாங்கள்லாம் வேற லெவல் வைப்பு 2-3 பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறோம். அபு கிறிஸ் அதெல்லாம் ஒரு கேங்கு. அப்போல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் சோசியல் மீடியா என்னன்னு சொல்லி கொடுத்ததே இவங்க தான். இவங்கள பார்த்துலாம் நான் ரீல்ஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். 500K வந்து ஒரு 5 லட்சம் குடும்பத்தை சம்பாரிச்சு இப்போ மேலும் வளர்ந்துட்டே வராரு. ஒரு சின்ன கண்டென்ட்னாலும் அதுக்கு வந்து ஓவரான ஒரு டெடிகேஷன். இப்படி தான் எடுக்கணும். டார்லிங் நீங்கள் இப்படி, நான் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து டார்லிங் இப்படி தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா டார்லிங் இப்படி வைங்க டார்லிங் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு. 500K வந்து வந்தது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையாலுமே இதில் வந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டன்றது. 5 லட்சம் உறவுகள், 5 லட்சம் பேர் நம்மளை பார்த்து, 5 லட்சம் யூடியூப்ல ஒரு 6 லட்சம் 6 லட்சம் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் இவருக்கு மட்டுமே இருக்கிறீங்க. நம்ம கண்ணில் எண்ணி பார்க்க முடியலனாலுமே நமக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ ஒரு 11 லட்சம் பேர் இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பயுமே அண்ணனுக்கு வேணும். ஓகேங்க. ஏதோ வந்ததுக்கு என் தம்பி ஒரு 4 நிமிஷம் கண்டென்ட் கொடுத்துட்டான். ஏதோ இந்த vlog அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்சுவலாக எங்கள் அக்கா தான் சமைச்சது. லவ் யூ சூப்பர். ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி. அப்படியா? வா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வாங்க. நீங்க உசிலமட்டியா? அப்படியா? இங்க பாருங்க சாம்பிள் கொடுத்தாங்க. சாம்பிள். ஓ சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டு மசாலா இது. அப்படியா? இங்க இருக்க லோக்கல் மசாலா எதுவுமே கிடையாது. வீட்ல அரைச்சு கொண்டு வந்தது. சூப்பர். நன்றி. என் அன்பு, என் தங்கம், என் செல்லப்பிள்ளை. எங்களுக்குள்ள 1000 சண்டைகள் வரும் அப்பப்போ. அதிகமாக நான் தான் அவளை திட்டிருக்கேன். திட்டனா வேணும்லாம் திட்ட மாட்டேன். ஏதோ ஒன்று பண்ணிடுவா. தப்பு அவன் மேலே தான், அதை ஒத்துக்க மாட்டேன். தப்பு பண்ணுவா, ஆனால் சின்ன தப்பாக இருக்கும். அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு அந்த நேரத்தில் இருக்காது. அந்த சின்ன தப்புக்கு நான் பெருசாக ரியாக்ட் ஆயிடுவேன். ஆனால் அவ்வளோ பெரிய ரியாக்ஷனுக்கும் ஒரு மாதிரி சைலண்டாக மெயின்டைன் பண்ணுவாள். அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன் நிறைய, ஐயோ குழந்தைய ரொம்ப திட்டேன்ட்டு. இருந்தாலும் தாண்டி மை கிரஷ், கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இதுதான். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் இன்னைக்கு.